ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஷர்லின்ஸ் உலகம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பானுக்கு பர்த்டே. ஸோ எல்லோரும் பர்த்டே விஷ் பண்ணிவிடுங்க. அது மாத்திரம் இல்லை, ஜூலையே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து ஜூலை தான். அதுவும் நாங்கள் 3 பேருமே, நானும் பானு திவ்யா அண்ட் 3 பேருமே வந்து ஜூலை பார்ன் பேபிஸ் தான். ஸோ அடுத்தடுத்து இன்றைக்கி இவளுக்கு பானுக்கு, அடுத்து எனக்கு, அதுக்கு அடுத்து திவ்யாவுக்கு, பானுவோட ஹஸ்பண்ட் சூர்யாவுக்கு. ஸோ நிறையா எங்கள் கேங்லேயும் நிறைய பேர் ஜூலையில் தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா வந்து வெளியே அப்படியே சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால இப்போ நானும் கார்த்தியும் இங்கேருந்து கிளம்புறோம். அவங்களாம் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து கிண்டியில் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எங்கே என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், என்ன சாப்பிட்றோம் எல்லாம் அவங்களுக்கு காட்டுறது. அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு முன்னாடி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு லா 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 லே லா 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 லா. அப்படியே நம்ம அந்த கார்லேருந்து இந்த காருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. தேங்க்யூண்ணா. நான்ல உனக்கு கை கொடுக்குறாரா? நானும் இல்ல நெக்ஸ்ட் நானும் கை கொடுக்க ரெடியா இருக்கேன். சோ அப்புறமா லூஸ் மாதிரி ஷிட் அப்படி. வானு அவுட்ஃபிட் சூப்பரா இருக்குடி. ஆமா லடி, நான் பார்த்தோன்னே சொன்னேன். ஒரு பெரிய தேடலுக்கு அப்புறமா நாங்கள் கண்டுபிடிச்ச பிளேஸ் தான் வந்து த லிவிங் ரூம், அண்ணா நகர். ஸோ இங்கே தான் நம்ம டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். என்ன பண்ணுற? சாவடிச்சோட திவ்யா கஷ்டப்படல திவ்யா. நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டெரஸில் தான் போயிட்டு சாப்பிட்லான்னு போனோம். அந்த ஆம்பியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை வர மாதிரி இருந்ததுனால சரி நாங்கள் ஃபுட்டு மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு சரி கீழே டைனிங் போயிடலான்னு சொல்லிட்டு வெல்கம் டு செகண்ட் ஸ்ட்ரீட். தேங்க்யூ. இல்லை இது மெனுலே இல்லை. அக்கா வந்திருக்கேன்டா. நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா பானுக்கு கேக் கட்டிங்காக உட்காந்துருந்தோம் அகேன். ஸோ இப்போ கேக் கட்டிங் தான் பார்க்க போகிறீங்க. எப்படி வருஷம் எப்படி எனக்கு அந்த சாக் பீஸ் கிடைச்சனால ஸ்கூலில் என்ன பண்ணமோ அதையே திரும்ப பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிச்சு. ஸ்கூலில் இப்படி தான் எழுதி வச்சுருப்போம், பட் வந்து RAAS ரேஸ் அப்படின்னு எழுதியிருப்போம். அதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா R ஃபார் ரம்யா, A ஃபார் அஞ்சலி அதாவது பானு, A ஃபார் ஆனி அனிதா நான், அண்ட் S ஃபார் ஸ்வீட்டி திவ்யா. இவன் தான் கௌஷிக்கு. போகலான்னு வெளியில் வந்து பார்த்தா சரியான மழை பெஞ்சிச்சு. அந்த கேப்பில் நாங்கள் ஒரு வேலை ஒன்று பண்ணோம். அதில் ஒருத்தவங்க மாட்டி வேற இருக்காங்க. திவ்யா
தினது தா தினது தா தினக்கினது தா தினக்கினது தா தினக்கினது தா தினக்கினது. இப்போ நம்ம டின்னர் முடிச்சுட்டு மழை, சரியான மழை, திடீர்னு மழை பெஞ்சிருச்சு. என் ஃபேஸ்லேயே அந்த மிரரோட இதுவே தெரியும். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க அப்படியே அந்த சைடு கிளம்பிட்டாங்க. நம்ம அப்படியே இப்போது வீட்டுக்கு கிளம்புறோம். ரொம்ப ஹெவி டிராஃபிக், மழைனால ரொம்ப ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. பானு, தேங்க்யூ ஃபார் த ட்ரீட். அடுத்து வந்து இந்த மந்த் ஃபுல்லாகவே கொஞ்சம் பர்த்டே விலாக்ஸ் வரும் சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. அண்ட் அடுத்து எனக்கு இருக்குது, திவ்யாவுக்கு பர்த்டே இருக்குது. ஸோ எல்லா விலாகும் எடுத்து விலாக் எல்லாம் எடுக்கிறோம். நாங்கள் இன்னும் மஞ்சுமேல் பாய்ஸ் படம் பார்த்தோம். இப்போ அதுதான் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். அந்த விலாக் எடுத்தேன் நான். படம் வந்து ஒரு செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ நாங்கள் போய் பார்த்தோம். அந்த விலாக் இருக்குது, பட் ஆனால் அதை நான் போஸ்ட் பண்ணல. அதனால் இந்த விலாக் வந்து கண்டிப்பாக அடுத்து ஒரு 1 வீக்குள்ளே போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வீட்டில் எனக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே போயிடுவோம், பானு பர்த்டே வேறு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்புனேன். ஆனால் அந்த போய் பார்த்துட்டு கொஞ்சம் சிரிச்சுட்டு விளாண்டுட்டு மாற்றி கிண்டல் பண்ணிக்கிட்டு அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டைம்னு சொல்லிட்டு அது இருந்தாலே கொஞ்சம் இப்போ ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ்னாலே ஹாப்பி தானே. ஸோ இந்த vlog-ஐ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, காமெண்ட் செக்ஷனில் அடுத்து என்ன வீடியோ போடலான்றதை சொல்லிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.